பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. பழைய வண்ணாரப்பேட்டை, டி3, தரைப்படை போன்ற பல வித்தியாசமான திரைப்படங்களின் கதாநாயகன் பிரஜின் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஃபர்ஸ்ட்லி பெரிய பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட படம் தரைப்படை ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட ஹீரோ வேற லெவலா உங்களை பார்த்தோம் படத்துல. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது? ரொம்ப நல்லா. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு ஆக்சுவலா ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி வரைக்கும் நான் பண்ணதில்லை. படம் ஆக்ஷன் ஒரு ஃபைட்டா இருந்திருக்கும், 2 ஃபைட், படம் 3 ஃபைட்டு, படம் முழுக்க ஒரு 6 ஃபைட்டு படத்துல, ஒரு கமர்ஷியலா 3 சாங்கு, அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல், ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படம். அப்படி ஒரு படம் கிடைச்சி ஸ்டார்ட் அப் ஆகி ரொம்ப நல்ல சடனா ஒரு திடீர்னு ஆரம்பிச்சு திடீர்னு வரும் இல்லையா ஒரு படம், சடனா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் டக்குன்னு பிளான் பண்ணாங்க. அதனால இந்த வருஷத்தோட நல்ல ஸ்டார்ட். செலிபிரிட்டி ஷோலையும் சரி, பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ்லயும் ரொம்ப நல்லா இருக்கு படம். யாரும் என்ன இந்த மாதிரி ஒரு ரகடாவும் ராவும் பார்த்ததில்லை. எங்களுக்கே அது ரொம்ப புதுசா தான் இருந்தது. கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன்ல பிரஜினா ஒரு லவர் பாயா நாங்க பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இல்லை நிறைய பேர் என்ன சார்ந்த ஃப்ரெண்ட்ஸும் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்னேகன் சார்லாம் படம் பார்க்கும்போது சொன்னாரு, ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு ஃபைட் இருக்கும் தம்பி அப்படின்னு நினைச்சு வந்தேன். என்னையா அது இப்படி இருக்கு, முன்ன நான் இப்படி நம்ம சிரிச்சுட்டே ஜாலியா இருந்திருப்போம், பட் படத்தோட கேரக்டர் நடிக்கும் அப்படி இல்லைல்ல. அப்படி பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் எக்ஸைட் பண்ண இருந்துச்சு. அது எனக்கு பெரிய பிளஸ் அமைஞ்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உங்களை பார்க்கும்போது? இல்லை, நான் ஆக்சுவலா என்னன்னா, நம்மளோட மேஜர் ஸ்ட்ரெங்க் நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணுவேன், நமக்கு என்ன வரும் அதுன்ற எனக்கு நல்லா தெரியும். இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா படம் ஷூட் பண்ணும்போது சில ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் தான் பண்ணாரு. கிட்டத்தட்ட 150 படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவர் மேஜரா எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க தெரியும். நம்ம சில விஷயங்கள் போய் பார்ப்போம் ஒரு ஃப்ரேம் படத்துல எப்படி இருக்குன்னு, அது அங்கேயே தெரிஞ்சு வாவா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அது கரெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி வரும்போது நமக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். சில விஷயங்கள் நமக்கு தெரியும் இன்ஸ்டிங்க்டா, இட் வில் ஒர்க் அவுட்னு. எனக்கு அதை போய் தெரிஞ்சிச்சு நல்லா வரும்ன்றது. நமக்கு அதான் ஒருத்தர் அடிக்கும் போது இவன் அடிச்சா அவன் தாங்குவானா, அவன் அடிச்சா இவன் எப்படி இருப்பான்றது, அதுதான் அக்செப்டன்ஸா ஃபைட்டுக்கு தேவை. ஒரு ஹைட்டு நிறைய பேர் சொல்லியும் தெரியும், நமக்கு விஷுவலா தெரியும். ஸோ தப்பு நடக்காதுன்னு அது ஓகே, எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. நைஸ். அதே மாதிரியே 6 ஃபைட் சீன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஏகப்பட்ட ரிஹர்சல்ஸ்லாம் நடந்திருக்கும், நிறைய ஹோம்ஒர்க்லாம் போச்சா? இந்த ஸ்டன் சீக்வன்சஸ்க்காகலாம் தனியா நீங்க ஸ்டன் கிளாஸஸ்லாம் போனீங்களா? ஒண்ணுமே இல்லை. இந்த மேபி இது பெரிய படமா இருந்தா பெரிய ஹீரோஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ரிஹர்சல் போனேன், பெரிய பட்ஜெட் அந்த அப்படி பண்ணல. இதெல்லாம் யோசிக்கவே டைம் இல்லை. ஆக்சுவலா அந்த நீங்க பார்த்த படத்துல ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு மொட்டை இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். ஜீப்ல 16-18 பேர் ஒரு ஃபைட் இருக்கும். அது காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணிக்கு பேக்கப் அந்த ஃபைட் சீக்வன்ஸ். ஏன்னா இதே கத்திரி வெயில நாங்க லாஸ்ட் இயர் ஷூட் பண்ணோம். கொஞ்சம் கூட யாராலும் யோசிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு ஐட்டம் சாங், ஒரு கானா சாங் இருக்கும், அதையும் 10 மணிக்கு நைட் ஆரம்பிச்சு விடியக்காலத்துல 5 மணிக்கு பேக் பண்ணுவோம். ஸோ ஃபைட்டும் சாங்கும் சேர்த்து ஒரு நாள்ல ஷூட் பண்ணுவோம். எங்களுக்கு மேஜர் பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருந்துச்சு. பட் வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு மீடியம் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறதா இருந்தா எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் இதை விட பெட்டரா பண்ணியிருப்போம். ஆனா 3 நாள் எடுப்போம் ஃபைட்டை, பாட்டு 2 நாள் எடுப்போம். அதை ஒரு நாள் அவ்வளோ இதுல எடுத்திருக்க மாதிரி ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ எங்களுக்கு அவ்வளோதான், ரிஹர்சலுக்குலாம் டைமே இல்லை. ரிஹர்சல் டைம் இல்லை, டான்ஸ் ரிஹர்சல் டைம் இல்லை. பட் ஓகே, நமக்கு தெரியும் நம்ம டைம் பிடிச்சி பண்ணிடுவோன்றது. பட் நல்லா இருந்துச்சு. எனக்கு அது என்ன எல்லாருக்குமே அதிசயமா இருந்தது. வெளியே சொல்றேன், ஒரு நாள் கூட இல்லை, எப்படிங்க முடிச்சுங்க? அவ்வளோதாங்க. இப்போ வர படங்கள் அப்படி பண்ணாதான் தப்பிக்க முடியும். பட் பயிற்சி இல்லை, நீங்க ஸ்டன் கிளாஸ் எதுவும் போகாம போய் லைவா அவ்வளோ ஃபைட்ஸ் பண்ணிருக்கீங்க. அடி ஏதாவது டெஃபினட்டா பட்டிருக்கும், அன்எக்ஸ்பெக்டடா எக்கச்சக்கமா சண்டையில இல்லையா, சட்டை எங்க இருக்கு? அது மாதிரி அடி பட்டிருக்கு. ஆக்சுவலா அதுல ஒரு சீக்வன்ஸ்ல எப்பவுமே ஃபைட்டர்ஸ் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. அது ஒருத்தர் 6'1" ஹைட் வந்திருந்தாரு ஆக்சுவலா. அப்ப என்ன ஒரு கிக்கிங் ஒரு பொசிஷன் இருக்கு, ரைட் எடுத்து கிக் பண்றது தெரியும். அதில் கிக் பண்ணும்போது அப்ப தெரியல எனக்கு, டக்குன்னு ஓகே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மசில் ரைட்ல இந்த நீக்கு பேக் சைடு மசில் கொஞ்சம் டேர் ஆகல, அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு, மசில் டைட் ஆயிடுச்சு, டக்குன்னு ஒரு ஃபிளெக்சிபிள் இல்லாம. அப்புறம் அந்த பேண்ட் போட்டு தான் அந்த பாட்டே நைட்டு அந்த பாட்டு சாங் முடிச்சேன். படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. இப்ப ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் எப்பயாச்சும் அந்த ஸ்ட்ரெயின் நடக்கும்போது சண்டையில சட்டை கிளியும். இதுலயே தெரியுது உங்களோட பேஷன் ஃபார் ஆக்டிங். அண்ட் அதே மாதிரியே இந்த 6 ஃபைட் சீக்வென்சஸ்ல உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா எது? பர்சனல் ஃபேவரட் ஃபர்ஸ்ட் ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஃபைட் ஓப்பனிங் அந்த கோல்டு அடிச்சுட்டு வரும்போது தெலுங்கு படம் மாதிரி ஒரு 18 பேர் இறங்குவாங்க ஜீப்ல. இது நம்ம பார்க்கும்போது நான் கேட்ட ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொல்லுங்க, சார் 18 பேர்லாம் யோசிச்சு பாருங்க, சிரிச்சிட மாட்டாங்க. கிடையாதுங்க. ஒரு சிம்பிள் ஒரு செயினை ஒருத்தங்க ஸ்நாச் பண்ணிட்டு போனா நமக்கு அந்த விலை தெரியும்.
அதை துரத்துறதுக்கு பெரிய கும்பலே போகும். அப்போ ஒரு 1000 கோடி ஒருத்தங்க எடுத்துட்டு போறோம்னா இன்னைக்கு கோல்டுக்கும் பணத்துக்கும் எல்லாரும் ஆசைகள் அதிகமா இருக்கும். கேங்ஸ்டர் ஆகும்போது யோசிச்சு பாருங்க எப்படி நடக்கும்ன்றதான். ஸோ அது பார்க்கும்போது வந்து நம்புற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இப்போ அவன் அடிப்பான்டா, கண்டிப்பா அடிப்பான்ற ஒரு விஷயம் தெரியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து முதல்ல சொல்லிடுவாங்க, டயலாக சொல்லிடுவாங்க. ஸோ அது அக்செப்டன்ஸ் நல்லா இருக்கும். அவ்வளோ பேர் அடிச்சுட்டு போகிறதும் எல்லாமே சினிமான்றது அந்த 70 mm ஃப்ரேம் தானே. நம்மள அதில் வந்து என்ன பண்ணுறது நம்ம பார்க்கும்போது நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா டெஃபினெட்லி ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. கண்டிப்பா. ஸோ அவரை பத்தி அவரோட இது எவ்வளோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? இல்ல மெட்டல் செல்வம் மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா நான் கூட ஒர்க் பண்ண 5வது படம் ஆக்சுவலா. நான் அந்த மோகன் டைரக்டர்லாம் தெரிஞ்சு ருத்ரதாண்டம் பகாசுரன் என்னோட பழைய வண்ணாரப்பேட்டை படத்திலே கிட்டத்தட்ட வந்து இவர் தான் இது கம்போஸ் பண்ணாரு. அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட தெலுங்கு படம் பண்ணேன், மலையாள படம் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு தமிழ்ல 2-3 படங்கள். இது எல்லாமே அவரு. ஸோ அவருக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எவ்வளோ அடிச்சா அவன் தாங்குவான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ லைவாக தான் பண்ணுவார். அவர் ரோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். ரோப்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜம்ப் பண்ணி இப்படி டபுள் சம்மர்சால்ட் அடிச்சு விடுவாங்களா, இதுலேயும் இருக்கும். யாருமே ரோப் இல்லை, சேஃப்டி பேண்டே கிடையாது. பட் கீழே பெட் இருக்கும், பெட்டு மறைச்சிருப்பாங்க. நல்லா கம்போஸ் பண்ணுவார். அவர்கிட்ட லைவா அவ்வளோ. இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபைட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுவோன்றது தான். டக்குனு சண்டை நடக்கிற இந்த பூத்தொட்டி எடுப்போம், இதை எடுத்து அடிப்போம், ஸோ இந்த குஷன்ஸ் வச்சு அடிப்போம். ஸோ இது மாதிரி லைவ் அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு அவர் கம்போஸ் வச்சு அப்படி அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி சும்மா அதுக்கும் ஒரு கட்டை உள்ள இருந்து எடுத்து ஒளிச்சு அடிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. லைவா அடிக்கிறது, லைவா ஒருத்தன் அடிச்சு அழுதுரும் போய் விழுவாங்கன்றான். நல்ல கம்போஸ். நான் இது வரைக்கும் நிறைய மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இவ்வளோ அழகா ஒரு ஹீரோவை வச்சு அந்த ஹீரோக்கு அடுத்த படம் ஆக்ஷனா கொடுக்குற அளவுக்கு புஷ் பண்ணி கிடைக்கிற ஒரு நல்ல மாஸ்டர். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ வந்து சேலஞ்சிங்கான கம்போசிஷன் அவர் பண்ணியிருக்காருல்ல, சில சீன்ஸ்ல அவரே கேட்டாரா இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு டூப் வச்சுக்கலாமா, இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்கு வந்து டூப் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சா, இல்ல நீங்க வந்து பயங்கர டேரிங்கா இல்ல அவர் டூப் போட விட மாட்டார். அதுதான் பிரச்சனை. அது என்னன்னா இப்போ இதுல வந்து இதை தாண்டி என்னன்னா ஒரு வில்லேஜ் ஃபைட் இருக்கும். ஆனால் 2 வேரியேஷன் இருக்கும். ஏன்னா என்னோட முறப்பனை கடத்திட்டு போடுவாங்க. அப்போ வந்து அங்க போனோன்னா அங்க ஒரு 18 பேர் இருப்பாங்க. 18 லக்கி நம்பர் ஆச்சான்னு தெரியல, அருவா கம்பு எல்லாமே இருக்கும். அப்போ அங்க என்னன்னா அது வில்லேஜ் ஃபைட் ஆகணும்னு சொல்லி வர ஒரு 8 ஃபைட்டர்ஸை அடிக்கிற அடினா இப்படி அடிச்சிங்கன்னா இந்த 5 விரலும் இங்கே பதியும். எல்லாருக்குமே இங்கே தான் அடி விடும். நம்ம அடிச்சா அவன் 3 ரொட்டேட் விழுவான். ஸோ 8 பேரையும் இப்படிதான் அடிக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல, நான் கொஞ்சம் நல்லா பண்றமா அப்படியே ஏமாத்திடுவேன். ஏன்னா வலிக்க கூடாதுன்னு. தப்பு தெரியாது சார், ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா முடிச்சிடலாம், இல்லைன்னா 10 வாட்டி அவன் அடி வாங்குவான். ஏன்னா பாவம் ஃபைட்டர்ஸ் ஒவ்வொரு வாட்டி ஷார்ட் முடிச்சு ஃபைட்டர்ஸ் கிட்ட போய் கை காலில் விழுந்து தப்பா எடுத்துக்கிறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சொன்னாங்க, நீங்க அடிச்சு அடியை பார்த்தீங்கன்னா ஷட் அவுட் காமிச்சாங்க. இந்த அச்சு அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க அந்த அடிக்கிற சவுண்டு சொல்லுவாங்க, எனக்கு மானிட்டர்ல எனக்கு கேட்கணும் சவுண்டுன்னு. அவ்வளோ லைவ் அடிக்கிறாள் இங்க வச்சு ஒருத்தர் அடிக்கும் போது எனக்கெல்லாம். பட் அது நமக்கு பக்கத்துல காதெல்லாம் டைன்னு சத்தம் வந்துடும். வேற ஆப்ஷன் இல்லை. நம்ம அதாவது பண்றதை கரெக்டா பண்ணணும். நீங்க 4 டேக் எடுத்தீங்கன்னா 4 வாட்டி அவர் அடிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபைட்டர்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட். கிட்டத்தட்ட 150 ஃபைட்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க படத்துல. அவங்களுக்குலாம் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். சான்ஸே இல்லை. அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நம்ம அடிக்கலாம். பட் அவங்க அந்த இடத்துல டேக் நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ஷாட்டுக்கெல்லாம் ஒரு ஃபைட் வந்து 10 டேக் எடுத்திருக்காரு. சம்மர் சால்ட் இப்படி போய் ரிவர்ஸ் வந்து இப்படி விழுவார் ரோப் இல்லாம. கரெக்டா கேமரா முன்னாடியே விழணும். சரி, ஒரு ஹீரோவா ஸ்டைலா நீங்க அடிச்சு நின்றுவீங்க. அந்த ஃபைட்டர் கரெக்டாக போய் விழணும், விழுந்து ஷாட் அமையணும். அப்போதான் அந்த வண்டர்ஃபுல் ஷாட். அந்த வாவ் கிடைக்கிறது எல்லாமே நம்ம ஸ்டைலாக முடிச்சாலுமே அதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறது ஃபைட் மாஸ்டரும் ஃபைட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ரோல். அப்போ உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? ஒரு லுக் ஆகட்டும், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா, இல்லை உங்களை நீங்கள் எப்படி அதை க்ரூம் பண்ணிக்கிட்டீங்க? க்ரூம் பண்ற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் பேசிக்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணக்கூடாத ஒரு ஆக்டர் தான். நான் சொல்லி டைரக்டர் போயிட்டு கதை லைன் மட்டும் கேட்பேன். இதுக்கு என்னன்னா, இதுக்கு தோற்றம் இது வரைக்கும் நம்ம பண்ணாத படமா இருக்கணும், நம்ம படத்துக்கே அந்த சாயல் கண்டுபிடிச்சிடக்கூடாது. கேட்டப்போ டைரக்டர் ஒரு ஐடியா சொன்னாரு. தொட்டி சிம்பு சாரோட ரெஃபரன்ஸ் மாதிரி சொன்னாரு, பிளாக் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணலாம். சரி சார், பிளாக் யூஸ் பண்ணலாம். பிளாக் யூஸ் பண்ணா இருக்க கத்திரி வெயில் ஒரே 1+3 தான் 3 ட்ரெஸ் இருக்கும். ஒரே பிளாக் ஹூடி வேற கொடுத்துட்டாங்க. உள்ள பிளாக் ஷூ, பிளாக் வாட்ச், பிளாக்கோட அந்த இது ஆக்சரிஸ், பிளாக் சிகரெட். இந்த படத்துல சிகரெட் எப்படின்னா இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. நானே தான் போய் கேட்டேன். இந்த சொந்த காசுல சூனி வச்சுக்க சொல்லுவாங்கல்ல, இதுதான் நடந்துருச்சு. அப்ப கேட்டேன், சார் இது பிளாக் சிகரெட் யூஸ் பண்ண சொன்னாரு. பிளாக் யூஸ் பண்ணலாமா சார், நல்லா இருக்கும். யூனிஃபார்மிட்டியே இவன் நெகட்டிவ்ன்றது சொல்ல வேணாம், ஃப்ரேம்ல இருந்தாலே போதும், நல்லா இருக்கு. ஆனா நீங்க தம் அடிச்சு உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்லை சார், படம் தானே சார். ஸோ ஒரு நாளைக்கு இந்த 40 சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சேன் படம் ஃபுல்லாவே. ஏன்னா கண்டினியூட்டில வந்து சொல்றீங்களா? நிஜம் சொல்றேன்.
ஓ படம் பார்த்துமே படத்துல ஃபைட்டு ஓடு ரொமான்ஸு தவிர இது எல்லாத்துலயுமே அந்த சிகரெட் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஒரு ஸ்மோக்கு, ஒரு ஐகான் கேங்ஸ்டர்னால ஆ. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாவே இருக்கும். அப்போ ஒரு ஷாட் எடுத்து முடிச்சு ஒருத்தனை அடிச்சு முடியும் போது இந்த சிகரெட்டோட இது போயிட்டே இருக்கும். ம், அப்போ அணைச்சிருவோம். ம். திருப்பி எடுத்து வைக்கும்போது பற்ற வச்சா வாயுது சர்ன்னு ஏறிடும். அப்போ திருப்பி நீங்க ஒரு சிகரெட் கணக்கு வரும். ஸோ இப்படியே ஃபைட்டு போனா யோசிச்சு பாருங்க, ஃபைட்டு காலைல இருந்து ஆரம்பிச்சு 5 மணிக்கு போறதுக்குள்ள ஒரு நாளைக்கு 40 சிகரெட்டு சீக்வன்ஸாகவும் ஒரு கட் ஷாட் போகும், க்ளோஸ் அப் வைடு. இதுலயும் அந்த அந்த சிகரெட் மெயின்டைன் பண்ணும். ம். இந்த பிளாக்ல ஒரு சிகரெட் ஒன்று இருக்கும், அது ரொம்ப மெலிசா இருக்கும், பென்சில் மாதிரி. 3 நாள் அடிச்சு 40 கிட்டத்தட்ட 120 சிகரெட் அடிச்சேன். வா. ஓகே. எதிரே பார்க்க முடியல ஆமா. எங்களால. அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். டேஸ்ட் தெரியல எனக்கு. ம். என்னடா இது சிகரெட் அடிக்கவங்க இப்படிதான் இருப்பாங்களாடா சொல்லி பயந்து போய் அப்போ டாக்டர்லாம் போய் கேட்டேன். அப்புறம் ஓகே ஆயிரும், அது அப்புறம் பழகிருங்க. அப்புறம் சும்மா ஒரு சிகரெட் கொடு, அதுக்கப்புறம் அந்த habit அது ஒரு வந்துருச்சா sir? ஹேபிட்டா வரல. பட் என்னன்னா நீங்க அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பழக்கமே இல்லை ஒரு ஆள் சிகரெட் அடிக்கும்போது என்னதான் நீங்க நடிக்கிறாங்களோ அது தப்பா தெரியக்கூடாது அவன் நடிக்கிறான்றது. சில பேர் சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப்பெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் புகை விடுவாங்க. எல்லாம் எல்லாரும் முயற்சி பண்ணி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா பண்ணி இப்படி ஒரு கேரக்டருக்கு டிசைன் பண்ணது. ஃபைட் பண்ணும்போது மாஸ்டர் சிகரெட் வச்சுக்கலாமா, வைக்கலாம், ஆனா பிரச்சனை வராதா, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் மாஸ்டர். ஸோ இப்படியும் ட்ரை பண்ணிருக்கு ஃபுல்லா. ஓகே. ஸோ அதே மாதிரி டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்டு பண்ணக்கூடிய டைரக்டரோட ஆர்டிஸ்ட் தான். மிச்சபடி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வரணும், ஃபைட்னா ஃபைட்டு, டான்ஸ்னா டான்ஸ், ஒரே நாள்ல பண்றது அது நமக்கு பிடிச்சி விரும்பி பண்றது. கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஆக்டர் ஜீவாவும் நடிச்சிருக்காரு. ஆமா. டோட்டலி டிஃப்ரெண்ட் ரூபத்துல. உங்களையும் வந்து டிஃப்ரெண்டான ரூபம், அவரையும் வந்து டிஃப்ரெண்டான ரூபம்ல பார்த்தோம். ஏன்னா ஃபுல்லா காமெடிலேயே ஆமா. பார்த்து அவர் வந்தாலே நாங்க வந்து ஓகே சிரிக்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவரும் வேற லெவல் நெகட்டிவ் ஷேட். ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜீவா வந்து நான் வேற ஒரு பிரைவேட் சேனல்ல இருக்கும்போது டான்ஸ் ஜோடின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமா. அப்போ நான் கண்டஸ்ட் இவனும் ஜீவா கண்டஸ்ட் அப்பெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலா. மச்சான் அப்படியே பேசுற ஆளு. அவன் ஒரு ட்ராக்ல வந்திருந்தான், நான் ஒரு ட்ராக்ல வந்துட்டேன். அப்புறம் அவனும் படம் பண்ணிட்டு இருந்தான். ம். அப்போ இந்த கேரக்டர் ஜீவா சொல்லும்போது நான் டேரக்டர் கேட்டேன், சார் என்ன சார் ஜீவா எப்படி சார் ஜீவா கேஸ்ட் பண்றீங்க, சூப்பர் சார், உங்களால் அவரை மாற்ற முடியுதுன்னு செம்மையா இருக்கும் டிரான்சாக்ஷன். இல்லைங்க அதுதாங்க விஷயம் சொல்லுவார். இல்லை அவன் சிரிக்கவும் மாட்டான், சிரிக்க வச்சிருக்கவும் மாட்டார் ஜீவா. ம். அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பாரு. மும்பைலேருந்து வேற ஒரு கேங்ஸ்டர் பேட்டர்ன் மாதிரி ஒரு காமிச்சிருப்பாரு. அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், அவர் ஏன் நெகட்டிவ் ஷேட் ப்ளே பண்றாருன்றது. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் ஜீவா வந்து சீரியஸ் ரோல் நிறைய எடுத்து பண்ணுவார், காமெடி விட்டுருவாருன்றதான் என்னோட பெரிய நம்பிக்கை. அவருக்கும் அது விடணும் தான் இருக்கா? அதனால ஜீவா வந்து நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும் பிரைவேட் சேனல்ஸ்ல காமெடி ஷோஸ்லாம். காமெடி ஷோஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுலேயே வந்து அவருக்கு ஒரு டேக் வேற மாதிரி விழுந்திருக்கு ஆக்சுவலா. ம். அதை உடைக்கணுன்றதான் டைரக்டர் பார்த்தாரு, அதை உடைச்சிட்டாரு. நானும் சொன்னேன், அப்போ அவனும் சொன்னேன், இல்லடா நான் கண் எடுத்து சொன்னேன், இல்லை மச்சான் அப்படி கிடையாது, நீ வா, வேற மாதிரி அவரை கலரை மாத்திட்டாங்க. மாடுலேஷனும் சரி சொல்றதும் சரி, அவருக்கே இந்த படம் புதுசா ஸ்டைலா இருக்கும் ஆக்சுவலா. ஆஹா. யாரும் அவர் இந்த பாணியில பார்த்துருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, பட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆஹா. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பண்றது. அவர் யாரும் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, எக்ஸாக்ட்லி. ஆமா. அதுதான் ஒரு விஷயம் ஆக்சுவலா. பார்த்தவங்களே பார்க்கறதுன்ற ஒரே மாதிரி பேட்டர்ன் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலா உங்களையும் போலீஸா கூட பார்த்தாச்சு. ஆமா, ஆனா இந்த மாதிரி ஒரு ஷேட்ல ஷேட்ல கண்டிப்பா பார்த்ததுல நெகட்டிவாவும் இருக்கும் ஃபுல்லா. அதான் நிறைய பேர் வந்து பார்த்தோம், எப்படி ஆக்ஷனா இப்படி பண்றீங்கன்னு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான், வாய்ப்பு கிடைக்கும் போது தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆமா. நான் பண்ணுவேன்னு சொல்ல விட திறமை இருக்கிற இடத்துல வெளிப்படுத்துக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அது இந்த படத்துல ஃபைட் மாஸ்டர் ரூபத்திலும் டைரக்டர் ரூபத்திலையும் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ஏன்னா ம். கிட்டத்தட்ட இந்த படத்துல 150 ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ம். ஒரு 100-150 புல்லட் யூஸ் பண்ணியிருப்போம் லைக் ஷூட் பண்றதுல. ஒரிஜினல் தான் எல்லாமே கன் ஷாட், நிறைய கன் ஷாட் இருக்கும். பட்டம் முழுக்க கன் ஷாட் தான் இருக்கும். எனக்கு கத்தி எல்லாம் இந்த காலத்து அதெல்லாம் கிடையாது. எடுத்தோன்னே கேங்ஸ்டர் வரல. ஆமா கேங்ஸ்டர், அது இல்லைன்னா ரொம்ப தப்பா இருக்கும். ம். அதனால அவ்வளோ புல்லட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூசர் வேல்முருகன் சார் தான் ரொம்ப நன்றி. ஏன்னா புது ப்ரொடக்ஷன் ஸ்டோனெக்ஸ் சொல்லிட்டு, ம். பட் அவர் நம்பினாரு ப்ரொடியூசரை, டைரக்டர் நம்பினாரு. டைரக்டரும் வந்து அவர் எடுக்கிற படங்கள் ராம்பிரபாஸ் சார் சொல்லிட்டு 4வது படம் இருக்கு. அவர் கூட இன்னொரு படமும் முடிச்சிருக்கேன், அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். வீட்டுக்குள்ளேயே ஓ. படம் ஃபுல்லாவே வீட்டுக்குள்ளே தான் ஒரு விஷயம். ம். டைட்டில் இன்னும் வைக்கல. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதை யாருமே கெஸ் பண்ண முடியாது, ஓகே. இதுதான் ஹீரோவா, இவரு தான் பண்ணியிருப்பாரு. அந்த ரொம்ப மிஸ்ட்ரி ஆக்சுவலா. ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அதுக்கு. கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. ஆஹா. அதுவும் அப்ப இந்த வருஷம் இது இப்போ எதிர்பார்க்கலாம். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் Nice. Next மந்த் month. ஆக்சுவலா ஆமா, உங்களுக்கு அதான் சொல்றேன், எனக்கு ரிலீஸுக்கு ஒரு 4-5 படங்கள் இருக்கு. வாவ். சி குமார் சார் ப்ரொடக்ஷன்லயும் ஸ்ரீகிருஷ்ண பிக்சர்ஸ் சொல்லிட்டு சம்பசிவன் சார், அது படத்துல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு திருப்பி போலீஸ். ஆனா அது மும்பைல இருந்து வர ஐபிஎஸ் மாதிரி கெட்டப் வந்து மீஸ்ல ஃபுல் ஷேப் பண்ணிருப்பேன். கம்ப்ளீட் ஒரு அக்ஷய்குமார் சார் எல்லாம் பண்ணா அந்த வேர்ல்டு எல்லாம் இருக்கும் படம். கில்லாடி மாதிரியா? கில்லாடி இல்ல, சூரியஹம்சம்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, கம்ப்ளீட் ஆக்ஷனா இருக்கும் ஃபுல்லா. ஏன்னா அவரோட
ரெஃபரன்ஸு உண்மையில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரெப்ரசன்ட் ஃபுல் ஷேவில் இருப்போம் நம்ம படமே. ஃபுல் ஷேவில் ஐபிஎஸ் எப்படி இருப்பாங்க பார்த்தா மும்பையில் எல்லா ஐபிஎஸும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பயங்கரமாக அழகாக இருப்பாங்க. ஸோ அது எனக்கு வேற ஒரு பேட்டர்னில் அந்த படம் எனக்கு வரும். அப்புறம் வந்து லவ் ஸ்டோரியாக சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வேட்டி சட்டை போட்டு ஒரு லவ் ஸ்டோரி. அகைன் ஒரு லவர் பாயா. லவர் பாயா வில்லேஜ்ல ஸ்வரூபமாவா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு சைக்கிள் பேஸ்ட் லவ் ஸ்டோரி. வில்லேஜ் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் முடிச்சா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் படம் முடிச்சு வெளியே வருவாங்க, அந்த சைக்கிளை பிடிச்சி கட்டி அழுவாங்க. நம்ம யாரா இருந்தாலுமே சைக்கிள் மறந்துருப்போம்ல, சைக்கிள் இப்பதான் நம்ம அந்த ஃபிட்னஸோட இதே வந்திருக்கு சைக்கிளை பத்தி. அது அப்புறம் சமூக விரோதின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ஹீரோவும் ஆன்டகனிஸ்டும் ப்ரோட்டகனிஸ்டும் நான் தான் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே நீங்க, ஹீரோவும் நீங்க தான், வில்லனும் நீங்க தான். ஆமா, ரொம்ப பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஆக்சுவலா. அது மாதிரி நிறைய எல்லாம் ரெடியா இருக்கு. ஒன் பை ஒன் வரும். ஆமா, எல்லா மந்த்ஸும் வந்து ஒரு ரிலீஸ், ஒரு ப்ரமோஷன்ல திருப்பி நம்ம சந்திக்க போறோம். அது டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல பண்ணிருக்காரு. இப்படி பார்த்தா லவ், இப்படி பார்த்தா அகைன் போலீஸ் ஆக்ஷன் அப்படின்ட்டு. அப்படி பண்ணதான ஒரு வேரியேஷன் ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. ஒரே மாதிரி இல்லைன்னா நம்ம படம் நமக்கு டவுட்டா வரும் தோற்றத்துல. அதனால அதெல்லாம் நல்லபடியா வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ நல்லா வெயிட்டிங் ஒரு ரிலீஸ்க்கு ப்ரமோஷன் பண்ணி. வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஜானர்ல எனக்கு பண்ணணும்னு ஆசை அப்படின்னு இது வரைக்கும் பண்ணாதது ஏதாவது இருக்கா சார்? என்ன சொல்றது, ரொம்ப நாள் சில படங்கள் யோசிப்போம்ல, பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படத்துல நம்ம பண்ணதா எப்படி இருக்கும்னு. அதுல வந்து இப்போ எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். 2 இன்ஸ்பிரேஷன் வந்து விக்ரம் சாரும் தனுஷ் சார் தான். 2 பேர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா அவங்க வந்த வழிகள் இதெல்லாம் அடிக்கடி யோசிச்சு பார்ப்போம். நம்ம என்னடா அவங்களே நிக்க வராங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களதான் ஃபாலோ பண்ணணும். அதுல எனக்கு சேது படம் ரொம்ப பிடிக்கும். சேது, அது மாதிரி நம்ம தெய்வ திருமகள், இதெல்லாம் எல்லாம் யோசிப்பாங்க அட்டன் பண்றதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே ட்ரை பண்ணாத விஷயம். அதெல்லாம் எந்த ஆக்டருமே எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வட சென்னை ஒரு விஷயம், அசுரன். ஸோ தனுஷ் சார்லாம் பீக் இருக்குமோ அவ்வளோ 4 குழந்தைக்கு அப்பாவா அந்த அந்த ஒரு விஷயத்த அட்டம் எப்படி யோசிச்சாரு தெரியல. பொதுவாகவே கதை சொல்லும்போது யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதுதான் ஹீரோக்கும் ஆக்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். இல்ல, ஹீரோ யார் வேணா பண்ணிடலாம். பெர்ஃபார்மன்ஸா ஒரு பெர்ஃபார்மர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஹீரோ யாரும் நடிச்சிடலாம், படம் பண்ணிடலாம். பெர்ஃபார்மர்னா விரல் விட்டு என்ற ஆர்டிஸ்ட் தான் மட்டுமே இருப்பாங்க. இப்போ மாதவன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ல நடிச்சுட்டே இருப்பாரு, ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம், அது விடவே மாட்டாங்க. அப்படிதான் நம்ம மாறணும். தவிர ஆக்டர் யார் வேணா ஆயிடலாமே, நடிக்கிறவங்க தான் ஆக்டர்ல, பெர்ஃபார்மர் எல்லாரும் வந்துட முடியாது. டெஃபினெட்லி. ஸோ இது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவங்களாம் பண்ணிட்டாங்க. பட் சொல்றேன், இது மாதிரிலாம் கிடைச்சா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். அது இப்போ வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணியாச்சு. முன்னாடி எல்லாம் தெளிவா பண்ணி வச்சிருக்கு. எல்லாமே பக்கெட் லிஸ்ட்ல எல்லாமே இருக்கு. ரெடியா தான் இருக்கு. அதெல்லாம் கிடைச்சிரும் கண்டிப்பா. கிட்டத்தட்ட நம்ம பண்றதுலாம் புது ப்ரொடக்ஷன்ஸ், புது டைரக்டர்ஸ் தான். பட் அது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணி இது நம்ம பண்ணிருக்கோம் வெளியே தெரியப்படுத்தணும் எல்லாருக்கிட்டையும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு படம் ஈஸியா பண்ணிடலாம், ரிலீஸ் தானே போராட்டமா இருக்கு, மார்க்கெட்டிங் பண்றது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு டைம் நடக்கும். யூனிவர்சல் ஒர்க் ஃபார் அஸ். ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது அதுல இருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படி இந்த படத்துல கிடைச்ச ஒரு லேர்னிங், ஒரு அனுபவம்னா என்ன சொல்வீங்க? இந்த படத்துல கிடைச்ச அனுபவம்னா என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 ஃபைட் 2 பாட்டு ஒரு நாள் முடிச்சிடலான்றதுதான். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லா விதத்துல நம்ம தயாராகணும் ஆக்சுவலா. ஏன்னா நான் ஆக்ஷன் இப்போ ஒரு வாட்டி எனக்கு விஜய் மில்டன் சார் நல்லா பழக்கம், எனக்கு வெல்விஷர். ஒரு இடத்துல வந்து நான் ஹேர் கட் பண்ண இடத்துல அவர் வந்தப்போ பார்த்து பேசுவோம். அவர் சொன்ன விஷயம், எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய கேரக்டர் படம் பண்ணிக்க, உன் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நீ ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் பண்ண, கரெக்டாக வரும். அப்போது எப்படி அதை கணிச்சாரு எனக்கு தெரியல. நிஜமா சொல்றீங்களா சார், நீ அடிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக வந்து படத்தில் போஸ்டர் பார்த்து ஃபோன் பண்ணால் செம்ம டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். இல்லை சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நான் என்ன அதிகமாக நம்புறதை விட நம்மளை சார்ந்தவங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை அதிகமாக நம்புறாங்க, இது பண்ணால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுன்றது. ஸோ இந்த படம் மூலமாக நான் எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் வந்து வர நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து சேரும்னு இருக்கு. இது நான் எப்போ வேணா பண்ணிக்கலாம், ஆனால் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு, நம்மகிட்ட வந்து இன்னும் சேர்க்குற விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் தைரியமாக நீங்கள் இறங்கி பண்ணலாம். அந்த டைரக்டரும் எப்படின்னா, ராம்பிரபா சார் எப்படின்னா, அவர் சொல்ற எல்லா படங்களும் ஆக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு 180 rupees 200 rupees கொடுத்து வருங்க ஆடியன்ஸ் படம் பார்க்க வரானா, ஒன்று அதை நீ சிரிச்சு அனுப்பணும், ரொம்ப டஃப்பான விஷயம். எமோட் பண்ணி அனுப்புறது ரொம்ப ரொம்ப டஃப். ஸோ நம்ம பண்ற விஷயத்துல குறைகள் இருக்கும், அதை தாண்டி பக்கா என்டர்டெயின்மெண்டா ஒரு நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, அதுல ஒரு நல்ல கதை, இதை வச்சு அவங்களை ஹாப்பியா அனுப்புறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த படத்துல அந்த ஃபைட்டு பேசப்படும், கண்டென்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது மூலமா எனக்கு கமர்ஷியல் ஒரு ஹீரோ ஆஸ்பெக்ட் மரியாதை கொடுத்துருக்கு இந்த படம் எனக்கு, அது பெரிய விஷயம்.
நிச்சயமா. அவ்வளவு சீக்கிரம் யாரும் கிடைச்சிடாது ஆ. உண்மையால. அது எல்லாரும் படம் பார்த்தவங்க சொன்னா எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப நம்ம கமர்ஷியலிஸ்ட்ல இருக்கோம். ஓகே ஆமா. இதுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நான் இன்டர்வியூல உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆமா. இல்லையா, நமக்குன்னு ஒரு பிசினஸ் கிரியேட் ஆகணும், அந்த இடம் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஸோ எனக்கு அந்த படம் இந்த அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்கு. அது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைரக்டருக்கும், ஃபைட் மாஸ்டருக்கும், நிச்சயமா. இந்த ப்ரொடக்ஷனுக்கும், மெல்முருகன் சாருக்கும். அது பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்குமே ஒரு டவுட் இருக்கு. ஆங்கரா நாங்க இத கேக்குறோம். பிரஜனை வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வந்து அவர் எப்போதுமே சோலோ ஹீரோவோட ஸ்கிரிப்ட் மூவிஸ்ல மட்டும் நடிக்கிறாரு? ஏன் மல்டிலிங்குவலா மல்டி ஹீரோஸ் கேஸ்ட் ஆகி இருக்கிற வந்து படங்கள்ல வந்து பார்க்க முடியல அப்படின்னு வந்து ஜெனரலா ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு வந்து உங்களோட ஆன்சர் தான் ஆன்சர் இந்த என்ன? படம். ஆமா இதுல எல்லாருமே ஜீவா ஆமா இதுல sir. இல்ல அது ஆக்சுவலா இப்போ பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம சோலோவோ ஹீரோ தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நான் ம். நெகட்டிவா பண்ண கூட வில்லனா பண்ண கூட எனக்கு பயங்கர ஆசை. லைக் பெரிய ஆக்டர்ஸ் பெரிய வந்து villain பெரிய ஆ. ஆக்டர் கூட வில்லனா பண்றது ஓகே, அது நம்ம டிசைட் பண்ண முடியாது. அந்த பிசினஸ் இருக்கு, அந்த பெரிய ஆக்டர்ஸ் அவங்க டிசைட் பண்ணணும். பட் ஏன்னா- யூ ஆர் ஓபன் அந்த ஏன் நான் எப்பவுமே ஓப்பன் தான். சரி நமக்கு Okay. என்னன்னா நான் எப்பவுமே டெபியூட் ஆர்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும் கிடையாது. எனக்கு நடிக்க பெர்ஃபார்ம் ஓரியன்டா எனக்கு ஏதாவது இருக்கான்னு தான் பார்ப்பேன். ம். வந்ததெல்லாம் எனக்கு சோலோ ஸ்கிரிப்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து 3 ஹீரோ வரும்போது நான் வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ம். 3 ஹீரோ கூட பண்ணும்போது என்னன்னா இவங்களுக்கு போஸ்டர் கிடைக்குமா, இவங்களுக்கு கிடைக்குமா, அந்த ஈகோ இருக்குமா. இந்த ஹீரோஸ் 3 பேரும் எங்களுக்கு 3 பேரும் ஈகோ இல்லவே இல்லை. ஆ. பெரும்பாலும் அந்த டைரக்டர் அந்த ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ம். எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவருக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இப்போ விஜய் விஸ்வா அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அவனும் 13 படங்கள் பண்ணியிருக்காரு. சரி எல்லாருக்குமே எங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்காது, நாங்க சந்திச்சுக்கவும் மாட்டோம் படத்துல. ம். ஆனா என்னை பத்தி அவர்கிட்டயும், அவரை பத்தி ஜீவா கிட்ட, ஜீவா என்னை பத்தி பேசிட்டே இருப்பான் ஃப்ரேம்ல. ஓ. நானும் ஜீவாவுக்கு லிங்க் இருக்கும். அப்புறம் அப்போ ஒரு பாயிண்ட்ல லிங்க் வந்துரும், ம். லிங்க் வந்து கனெக்ட் ஆகும். பட் மெயினா எப்பவுமே நீங்க கேட்குற மாதிரி தான் 2 ஹீரோயின்ஸ் இருந்தா அந்த ஈகோ ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப டஃப். 3 ஹீரோஸ் இருந்தாலும் அது ம். அவங்கள யாரா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் Yeah, கொடுத்து ரொம்ப ஈஸி. பட் நான் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி இதே எப்பவுமே இல்லை. நான் 5 ஹீரோ வந்தாலும் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. ஓ. ஆனா நமக்கும் முக்கியம், நமக்கு நடிக்க ஸ்கோப் ஏதாவது இருக்கணும் அந்த படத்துல. அந்த கதையோட டேர்னிங்ல நான் ஏதாவது இருக்கணும், நான் ஏதாவது இன்புட் கொடுத்துருக்கணும். ஒரு சீன் 2 சீன் இருந்தாலும் கதை நம்ம மேல இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இன்புட் இருந்திருக்கணும். சும்மா வந்தோம் பாசிங் பண்ணிட்டு போனோன்ற மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல சும்மா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி இல்ல. வேண்டாம். கெஸ்ட் ரோல் பண்ணலாம், நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நல்ல படத்துல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனா அது பெரிய படம் தான். அந்த படமும் டைட்டில் நம்ம மேல தான் இருக்கு. ஓ. டைட்டில் நம்ம மேல இருக்கு. ம். படத்துல ஒரு 5 சீன் இருக்கும். அந்த 5 சீனும் அதுதான் கதையை மாத்தும். உங்களை பேஸ் பண்ணி தான் கதை கதையே இருக்கு, ம். நம்ம தான் கதை. ஆனா அதுல 4 சீன் தான் இருக்கு. நம்ம அதுல வருத்தப்படவே கூடாது, ஒரு பாட்டு இருக்கு. ம். ஸோ ஏன்னா நம்மள பூஸ்ட் பண்ணி கொண்டு போற ஒரு கதை இருக்குல்ல, ஒரு விஷயம் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், நம்மளால என்ன இருக்கு, ஏன் இப்படி நல்லா இருந்தாரு, ஏன் இப்படி போய் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுதான் அதுல நான் பெரிய அந்த சின்ன போர்ஷன் பண்ணாலும் அவர் அத பண்ணாலும் அது பண்ணிட்டன்ற இம்பாக்ட் இம்பாக்ட் இருக்கு, கிரியேட் இம்பாக்ட் இருக்கு. படத்தோட இன்புட் நம்ம கதையா இருக்கணும். இல்ல ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட், நம்மளால கதை மாறணும், இதுக்கப்புறம் கதை கொண்டு போற விஷயம் தான். ம். அதனால வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூட ஆசை கிடையாது. அப்படி நான் யோசிக்கல. இதுல அமைஞ்சிச்சு. ஏன்னா இந்த கதை இப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா நிச்சயமா. இது ஒரே ஒரு ஆளால பண்ண முடியாது. ஆக்சுவலா ஓகே. ரொம்ப கஷ்டம். கேங்ஸ்டர்ஸ்னாலே ஒரு 2-3 இருக்கணும். கேங் இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கணும். கைதி படமும் அதே மாதிரி தான். ஒரு பேட்டர்ன் ஆ. அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கு. ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆக்சுவலா சோலோவா பண்ண முடியாது. பட் அந்த இடத்துக்கு கார்த்திக் சார் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற விதத்தில் நடக்கிற ஒரு கதை தான் அந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா ம். அதனால எல்லா ஹீரோஸ் இப்போ மலையாளத்துல எல்லாம் மல்டி ஹீரோஸ்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. கன்னடா மாறிடுச்சு, தெலுங்கு மாறிடுச்சு, தமிழ் மாறிட்டு வருது. ம். கூட சீக்கிரம் மாறி எனக்கு தெரிஞ்செல்லாம் எல்லாமே வெப் சீரிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆமா. இப்போ நீங்க பாத்துருப்பீங்க, டெஸ்ட்னு ஒரு சீரிஸ்ல வந்து ம். மாதவன் சாரும் சித்தார்த் சாரும் பண்ணியிருப்பாங்க. ஆமா சேர்ந்து பண்ணிருப்பாங்க. பயங்கரமா இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அது உடஞ்சிச்சு. இதை ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறோம், இங்க ம். உடஞ்சிரும், அவ்வளவுதான். அப்ப எல்லா ஃபேன்ஸும் யூனிட்டி ஆயிருவாங்கல்ல, எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு படம் பார்க்கணும். பண்ணிடுவோம். ஆக்சுவலா அது அப்படியும் அவங்க வந்து வேற லெவல் பட்ஜெட்லாம் வந்து எகிரி போய் ஆமா அதெல்லாம் கண்டிப்பா இல்ல. அதோட பிசினஸ் வந்து கண்டிப்பா வந்து இப்போ பெரிய 2 ஹீரோஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நடந்துச்சுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியே வேற மாதிரி இருக்கும். ம். ரஜினி சார், கமல் சார், ஆஹா. தனுஷ் சார், சிம்பு சாரும், செம்ம. விஜய் சாரும், அஜித் சாரும், இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. அந்த டைரக்டர் பெரிய டைரக்டரா இருக்கும்போது இவங்க இணைக்கும் போது, ஆனா ரொம்ப ரிஸ்க் என்னன்னா எல்லாருக்கும் ஈவன் வெயிட்டேஜ் இருக்கணும். சீரியஸ். அது ரொம்ப டஃப். ஆனா மலையாளத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ம். தமிழ்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னா பயங்கர ஹெல்த்தியா இருக்கும். ராக்கலா இருக்கும் சார் அதெல்லாம். பயங்கர இல்ல, சொல்லும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல, ஆமா. செம்மையா இருக்கும் அதெல்லாம். பட் ஆனா அதுக்கான இஷ்யூ இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமா. இதெல்லாம் ஒத்து வந்து எல்லாம் நடந்துடும் கண்டிப்பா. சோ தெலுங்கு படம் மாதிரியே நம்ம தமிழ் ஆடியன்ஸும் எதிர்பார்க்கறாங்க. இல்ல அதுதான் இப்ப ஆக்ஷனுக்கு எப்பவுமே லவ் சப்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ரொம்ப டஃப்னா, நீங்க அந்த 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது இல்ல, அந்த கண்டென்ட் உள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா. லவ்ல காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். ரன் மாதிரி படம் பண்றதுலாம் ரொம்ப டஃப். இன்னைக்கு ரீக்ரியேட் பண்றதுலாம் இல்ல, காமெடி படம் நீங்க பண்ணிடலாம், சுந்தர் சி சார் பண்றாருல, அதுவே ரொம்ப டஃப். சிரிக்க வைக்கிறது, முழுக்க சிரிச்சு அனுப்புறது.
ஆக்ஷன் நீங்கள் பண்ணல, ஆக்ஷனில் ஒரு கண்டென்ட் உள்ளே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளியராக கொடுத்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் இஷ்யூ எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம். அதுவும் ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக இருக்கணும். அடிக்கிறவனும் அடி வாங்கணும் கரெக்டாக இருக்கணும். கரெக்ட். ஆமா. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறது. சூப்பர். ஒர்க் அவுட் ஆகுது டூ அர் டை தான். என்னடா இவன் போய் 10 பேர் அடிக்கிறான்னு சொல்கிறான், அவன் அடிக்கிறான், என்னன்னா கொஞ்சம் ஓவரா இல்லை. அப்படிலாம் வந்துடக்கூடாது யாரையுமே. ஈஸியாக ஒரு ஆளை வெறுத்துடலாம் ஸ்க்ரீனில். பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா. ஸோ அதோட முயற்சி தான் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா சூப்பர். அதே மாதிரியே ஃபைனல் கொஸ்டின், நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன், இப்போ 3-4 ஹீரோஸ் இருந்தாலும் நடிக்கிறதுக்கு நான் ரெடி. பட் பாஸ்ட்ல ஏதாச்சும் வந்து ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிருக்கா இந்த ஒரு ரீசனுக்காக? 2-3 மெயின் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இல்லாததுனால மிஸ் ஆயிருக்கா? மிஸ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே எல்லா விஷயம் மிஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரைவேட் சேனல் ஆங்கரில் இருந்திருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இருக்கும்போது ஒரு நான் ப்ரொடக்ஷன் பேரும் சொல்ல விருப்பப்படல, படம் பேரும் நான் சொல்ல விருப்பப்படல. ஒரு பெரிய படம், பம்பர் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போவும் அது எடுத்தாலும் பம்பர் ஹிட் அந்த படம். அதனால படம்லாம் எந்த ஹீரோவும் கிடைக்காது. அப்போ ஒரு ஆடிஷன்லாம் போய் நான் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் வந்துட்டேன். அது டூவல் ஹீரோ தான். அது மியூசிக்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர் இப்பெல்லாம் பெரிய டைரக்டர் எல்லாருமே டீம். அந்த படம் போய் செலக்ட் ஆகி எல்லாம் ஆகி வந்துட்டேன். எல்லாம் செலக்ட் ஆகிட்டு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அப்போ என்னோட மைண்டில் என்ன விஷயம் இருந்துக்குன்னா, நம்ம சினிமா பற்றி தெரியனால இது நடந்து நடித்து நம்ம இந்த ஷோவை பார்த்தாதான் இந்த படம் நமக்கான படம். அதை நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது அந்த படம் வந்து சைனிங் அக்ரிமெண்ட்லாம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே அப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்போ ஓகே யூனிவர்ஸ் நமக்கு இது எழுதப்படலை, ஃபைன் விடு. அப்படியே எல்லா இடத்துலையும் ஆடிஷன் போவேன். இன்னொரு பெரிய டைரக்டர், அந்த படம் ஓகே தான், நல்லா போச்சு. ஆனால் நான் வருத்தப்படுற அளவுக்கு எனக்கு நடக்கலை. பட் நடந்திருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நான் வந்திருப்போம் வச்சோங்களேன். அதுதான் எல்லா ஹீரோக்கும். அப்போ ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டு ஸ்க்ரீனிங் எல்லாம் போனால் டைரக்டரை எனக்கு கேட்டார், என்னங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க நீங்கள், எனக்கு இது மாதிரி ஆளெல்லாம் கண்ணில் படலைங்க சத்தியமான. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போவும் தெரியும் இந்த படம் நடிக்கணும், வெளியே வரணும், வந்தாதான் செலக்ட். நான் அதில் ரொம்ப கிளியராக இருப்பேன், எனக்கு ஒரு இன்ஸ்டிங் தோணும். அப்போ அந்த டேரக்டர் ரொம்ப ஃபாலோ பண்ணி கேட்டேன். அப்போது அவர் இப்போவும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தப்பு கிடையாது. நம்ம சில இடங்கள் போய் நம்ம செலக்ட் ஆயிடுவோம், வந்துடுவோம். அப்போ என்ன எல்லாருக்கும் தெரியும். பட் எனக்கு வந்து பெரிய படமாக வந்து பெருசாக நான் வரல. அப்போது நான் சொல்கிறது இதெல்லாமே 2010-11-12 நடந்த விஷயம். அந்த டைமில் அப்போது வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆப்போசிட் நடிச்சிருந்தாரு. அதோட ஆப்போசிட் கேரக்டரில் நான் நெகட்டிவ் கேரக்டர் வில்லனா கிடச்சிச்சு. அப்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வேற ஒரு ஹீரோ ரெஃபர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யூஸ்வல் நடக்கும், எல்லா ஹீரோக்கும் நடக்கும். நமக்கு நடந்து நம்ம மோல்ட் ஆயிட்டோம். ஆனால் எனக்கு வந்து வருத்தம் இல்லை. எனக்கு எந்த படம் இது மாதிரி ஒரு 2-3 பெரிய படங்கள் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. நான் போய் எது மிஸ் ஆனாலும் நான் போய் தியேட்டர்ல வந்து படம் பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்ன இது, ஏன் என்னை விட பெட்டர் ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை நமக்கு ஏதாவது மைனஸ் இருக்கா, அப்படி பார்க்கும்போது வந்து நான் வருத்தப்பட்டது இல்லை. பட் அப்ப என்ன தாட் ஓடும், நம்மளே பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும்? அந்த மாதிரி தாட் வந்தது இல்லை. அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயத்துல நான் தவறா சொல்ல வரல. மேபி நம்ம மிஸ் ஆன படம் ஒரு படம், அந்த படம் ரொம்ப வருத்தப்பட்டேன். கிடைச்சிருந்தேன்னா மேபி நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்திருக்கும். மேபி அது நடக்காத போனதால எனக்கு இப்போ நல்லா வந்திருக்குன்றதான் சொல்லுவேன். எல்லாருக்கும் பெட்டரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா சொல்லுவாங்க இல்லையா. நான் ஆங்கரா தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன கேப் விட்டு ஆக்டரா வரும்போது நல்லா வந்திருக்கு. அப்படி வந்து நான் மிஸ் அது அந்த படம் தான் நான் வருத்தப்பட்டேன். அது நமக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நம்ம அடிப்போம் சொல்லிதான் இந்த விஷயம் மிஸ் ஆனது. அந்த 3 படத்துல ஒரு படம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மீதி ரெண்டெல்லாம் தப்பிச்சேன்றதை விட அப்போ ஆனா அதுவும் பெரிய படம் தான். அதுக்கப்புறம் அது நடிச்ச படங்கள் ஹீரோஸ்க்கு பயங்கரமா பூமப்பெல்லாம் வரல. அது நடக்கும் தான், யூஸ்வல் எல்லா இடத்தும் நடக்கும். தப்பு நான் சொல்லவே மாட்டேன். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். பிரஜன் வந்து அடுத்த ஹீரோவா நிறைய படங்கள் நாங்கள் எதிர்பார்க்கவும் போகிறோம், வரவும் போகுது. பட் அடுத்தடுத்த படங்களும் நடிக்க தான் போறீங்க. ஸோ அப்படி எனக்கு இந்த ஹீரோயினோட நடிக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? அப்படிலாம் உண்மையில சத்தியமா அந்த இடத்துக்காக வரலான்னு இல்லை. நான் எப்பவுமே நான் எந்த படம் பண்ணாலுமே நான் ஹீரோயின்ஸ் யாரு முதல்ல ஃபோட்டோ காட்டுங்க, வேற பண்ண மாட்டேன், செட் ஆகுதுங்க, ஹைட்டு சரியில்லைங்க, அப்படிலாம் நான் கேட்குற ஆளே கிடையாது. பட் இதே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய ஹீரோயின் கூட நான் போறேன், இதே எனக்கு நடந்தா யோசிச்சு பாருங்க. இட் ஹேப்பன்ஸ்ல. எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக பிசினஸ் தேடி ஓடி விடுறோம், அது நம்ம வேலை கிடையாது. ஆனா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஒரு இடத்துல வரும்போது. இப்போ டைரக்டர்ஸ் எல்லாம் பண்றவங்களாம் என்கிட்ட போட்டோஸ் அனுப்புவாங்க. சார் ஓகே சார், உங்க கதாபாத்திரத்தை ஓகேனா நீங்க பண்ணுங்க. டைரக்டரோட கால் தான். இப்போ எப்பவுமே டைரக்டரோட கால் தான். பட் நமக்கு ஆல் டைம் எப்பவுமே ஃபேவரட்டான ஆக்டர்ஸும் எப்பவுமே 2 பேர் தான். சிம்ரன் மேம் தான் எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டா. மேம் கூட ஒரு ஷோல நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆல் டைம் ஃபேவரட் த்ரிஷா மேம் தான்.
ஸோ எப்பவுமே என்னோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ் அவங்க தான். பட் மேபி இன் ஃபியூச்சர் ஏதோ த்ரிஷா மேமுக்கு ஆப்போசிட்டா ஹீரோ ஆனாலும் சந்தோஷம் தான், தம்பி ஆனாலும் சந்தோஷம் தான். ஓகே, ஏதோ ஒரு நல்ல படம் கிடைச்சா சந்தோஷம், ஹாப்பி தான். சரி, அது எப்பவுமே அப்படி தானே. நம்ம நடிச்ச விக்ரம் சார் நான் ப்ரைவேட்டாக நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கேன். அப்போது பல வருஷம் முடியல சொல்லிப்பேன், நீ அங்கரா வந்திருக்கல, படம் பண்ணு சூப்பர் பயங்கர மோட்டிவேட் பண்ணேன். தனுஷ் சாருக்கு நான் மாறி ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி சார் பெரிய ஃபேன்ஸாக சொல்லி நான் ஃபோட்டோவில் எடுத்திருக்கேன், நான் என் ஒய்ஃப் எல்லாம். ஸோ என்ன சொல்கிறது, இவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது சம்டே ஏதாவது ஒரு ஒன் ஃபைன் டே யூனிவர்ஸ் வில் கிவ் யூ பிக் சான்ஸ் கண்டிப்பா ஒர்க் பண்ணுறதுக்கு. அது நான் பெருசாக நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ்டாக நம்ம கரெக்டாக நம்ம உண்மையாக இருந்து யாரையும் ஏமாத்தாமல் கரெக்டாக நம்ம ஒர்க்கில் கரெக்டாக இருந்தோன்னா யாராக இருந்தாலும் எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ஒன் டே ஆல் டாக் ஹேஸ் அ டே மாதிரி நம்ம கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா இருக்கு. நடக்கும். அது ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம ப்ராசஸ்ல இருக்கிறதுனால ஐ ட்ரஸ்ட் தட் ப்ராசஸ் சஸ்டெயின்ல. ஸோ ரொம்ப யதார்த்தமா ரொம்ப இயல்பா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட மூவி இப்ப ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு தரைப்படை, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் மூவி இன்னும் நல்லா வந்து ரீச் ஆகணும், நிறைய ஆடியன்ஸ் போய் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்ஷன் மூவி வந்து வேற லெவலா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நைஸ்.